ஈடன் கார்டனில் வைத்து கொல்கத்தாவை 39 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியிருக்கிறது குஜராத் அணி. நடப்பு சீசனில் அந்த அணி பெறும் 6வது வெற்றி இது. புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தில் தொடர்ந்து நீடிக்கின்றனர். குஜராத் அணி எப்படி தொடர்ந்து வெல்கிறது? அந்த அணியின் சக்சஸ் பார்முலாதான் என்ன? சீசனின் தொடக்கத்தில் குஜராத் அணியின் மீது பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லை. ஏனெனில் ஹர்திக் பாண்டியா வெளியேறிய பிறகு அந்த அணி தடுமாறிக் கொண்டிருந்தது. கடந்த சீசனில் கில் முதல் முறையாக கேப்டனாகியிருந்தார். நிறைய தோல்விகள். கில்லும் சுமாராகத்தான் கேப்டன்சி செய்திருந்தார். மேலும் மெகா ஏலத்துக்குப் பிறகும் அந்த அணியில் பெரிதாக ஏற்கும் அளவுக்கு சூப்பர் ஸ்டார் வீரர்களென யாருமே இல்லை. இருப்பதிலேயே பட்லர் மட்டும்தான் அதிக புகழ்மிக்க வீரர். இதனாலேயே அவர்கள் மீது ஒருவித அண்டர்டாக்ஸ் இமேஜ் உண்டாகியிருந்தது. ஆனால் சீசன் தொடங்கியவுடன் தங்களின் சிறப்பான ஆட்டத்தின் மூலம் வியக்க வைத்துவிட்டனர். அப்போது இங்கே ஒரு சீசனில் நீங்கள் வலுவான போட்டியாளர்களாக இருக்க வேண்டுமெனில் உங்களின் டாப் 3 முதல் 4 வரை பேட்டர்கள் மட்டும் 75% ரன்களை அடித்துக் கொடுக்க வேண்டும். அது நடந்திருக்கும் அணிகள் மட்டும்தான் இப்போது பள்ளிப்பட்டியலில் மேலே இருக்கின்றன. டாப் ஆர்டர் வீரர்களின் பங்களிப்பு இல்லாமல் இந்த தொடரில் சவாலளிப்பது கடினம் என பேசியிருந்தார். அதே மாதிரி முதல் 10 இடங்களுக்குள் மொத்தமாக 3 குஜராத் வீரர்கள் இருக்கிறார்கள். சாய் சுதர்சன், கில், பட்லர் என அந்த 3 வீரர்களுமே குஜராத் அணியின் டாப் 3 வீரர்கள். குஜராத் அணி ஆடியிருக்கும் 8 போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக 1550 ரன்களை எடுத்திருந்தது. இதில் இந்த மூவர் மட்டுமே 1078 ரன்களை எடுத்திருக்கின்றனர். பிளெமிங் சொன்ன கூற்றுப்படி சதவீதமாக பார்த்தால் அணி மொத்தமாக எடுத்திருக்கும் ரன்களில் 69.5% ரன்களை இவர்கள் மட்டுமே எடுத்துக் கொடுத்திருக்கிறார்கள். சாய் சுதர்சன் 417 ரன்களையும் பட்லர் 356 ரன்களையும் கில் 305 ரன்களையும் எடுத்திருக்கின்றனர். இதுவரை ஆடியிருக்கும் 8 போட்டிகளிலும் குறைந்தபட்சமாக இந்த டாப் 3 பேட்டர்களில் ஒருவராவது அரை சதத்தை கடந்திருக்கின்றனர்.